முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது குவைத்தில் ஒரு புது சட்டம் போட்டிருக்காங்க. என்னன்னா காதிம் விசால வேலை செய்யற, வெளியில வேலை செய்யறவங்க, வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் நிறைய பிரச்சனை வந்து எம்பசிக்கு டெய்லியும் ஆளுங்க அதிகமா போயிட்டு இருக்காங்க, கேஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு 1993 இந்த சட்டம் நிறைவேற்றினாங்க. ஆனா சட்டம் கொண்டு வந்தாங்க, ஆனா நிறைவேற்றாம விட்டுட்டாங்க. ஆனா முடியல. ஆனா இன்னைக்கு அந்த சட்டம் நிறைவேற்றிட்டாங்க. நேத்து நிறைவேற்றிருக்காங்க அந்த சட்டம். அது என்னன்னா, இனிமே குவைத்துல வேலை செய்யற காதிம் சப்பாக்கா இருந்தாலும் சரி, டிரைவரா இருந்தாலும் சரி, அவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய சம்பளம் குறைஞ்சபட்சம் 60 தினார்ல இருந்து 60 தினாருக்கு மேலதான் இருக்கணும். அதே மாதிரி நிறைய போலி விசாக்கள்லாம் கிளம்புது, அதிகமான ஏஜென்சிங்க இருக்கிறதால, நம்பிக்கையான ஏஜென்சி கிடையாதுங்கிறதால கவர்மெண்டே இப்போ வந்து சில ஏஜென்சிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட மட்டும்தான் விசா வாங்கணும், அவங்கள்ட்ட மூலியமா தான் வரணும். இலவச விசா, காசு வாங்கக்கூடாது. மீதி அவங்க ஏஜென்சி ஏதாவது காசு வாங்கினா டைரக்டா நீங்க அவங்களுக்கு எம்பசிக்கு சொன்னீங்கன்னா அவங்க உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்புறம் வந்து இந்த போலீஸ் கேஸ் இதெல்லாம் வந்து இனிமே வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து பிடிக்கல, என்னுடைய கஃபீல் பிடிக்கல அப்படின்னா, கஃபீல் தனாஃபில் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப நல்லது. நீங்க டைரக்டா நேரடியா எம்பசி போனீங்கன்னா குவைத் எம்பசியே கவர்மெண்டே உங்களுக்கு தனாஃபில் கொடுத்துரும். அந்த அளவுக்கு புது சட்டம் நிறைவேற்றிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ்ல வந்திருக்குது. உங்க நண்பர் எல்லாத்துட்டையும் இந்த விசாவை பகிருங்க. அப்புறம் 8 மணி நேரம் தான் வேலை, அதுக்கு மேல வேலை செஞ்சா ஓவர் டைம் ஊருக்கு போறோம்னா 1 மாசம் சம்பளம் அவங்களுக்கு கொடுத்துடணும், லீவ் சேலரி கொடுத்துடணும். டிக்கெட் எடுத்துறதா இல்லையாங்கிறதெல்லாம் போடல, லீவ் சேலரி கொடுக்கணும். ஆனா வருஷத்துக்கு 1 மாசம் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்களும் கொஞ்சம் முடிஞ்ச அளவு பகிரலாம்.